இன்று நடைபெறும் விழாவில் 2019 மற்றும் 2020 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் 5 சவரன் போர்ப்பதக்கமாக 128 கலைஞர்களுக்கும், புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருதுகள் திரைப்படம், நாட்டியம், இசை ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் தலா ஒரு பெண் கலைஞர் என 6 மூத்த கலைஞர்களுக்கு 5 சவரன் பொறுப்பதகமாகவும், அகில இந்திய அளவில் இயல், இசை, நாட்டியம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு பாரதி, MS சுபலட்சுமி மற்றும் பாலசரஸ்வதி பெயரில் தலா 1,00,000 ரூபாய் நிதியுடன் சிறப்பு சான்றிதழ் 6 கலைஞர்களுக்கும், கலைமாமணி விருது பெற்று பழம்பெரும் 9 மூத்த கலைஞர்களுக்கும் தலா 50,000 ரூபாய்க்கான போர்க்கிளி மற்றும் சிறந்த 2 கலை நிறுவனங்களுக்கு கெடயமும், சிறப்புற செயல்படும் ஒரு நாடக கலைக்குழுவிற்கு சுழல் கெடயமும் வழங்கப்பட உள்ளது. விருது பெறும் அனைவருக்கும் தமிழ் அரசின் சார்பில் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விருதுகளையும் வழங்கி கலைஞர்களை சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. பொற்பதக்கம் மற்றும் நற்சான்றிதழை வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக இலக்கியம் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். அடுத்ததாக எழுத்தாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள். அடுத்ததாக மருத்துவ நூல் ஆசிரியர் மருத்துவர் வே சத்யநாராயணன் அவர்கள். அடுத்ததாக பியானோ திரு அனில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்ததாக குரலிசை தம்பதியினர் முனைவர் கே கிருஷ்ணகுமார், திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள். குரலிசை திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக குரலிசை திரு சிக்கில் சா குருச்சரன் அவர்கள். அடுத்ததாக வயலின் அக்கரை சகோதரிகள் திருமதி S சுபலட்சுமி மற்றும் திருமதி S ஸ்வர்ணலதா. திருமதி S ஸ்வர்ணலதா. அடுத்ததாக மிருதங்கம் திரு S யுகராஜன் அவர்கள். அடுத்ததாக நாதஸ்வரம் திரு TST செல்வரத்தினம் அவர்கள். அடுத்ததாக தவில் திருநாகேஸ்வரம் திரு TR சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்ததாக மெல்லிசை திரு ஜாலி ஆப்ரஹாம் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசை ஒளிப்பதிவாளர் திரு சாய் ஸ்ரவணன் அவர்கள்.
அடுத்ததாக குரலிசை திரு ஆர் அபிஷேக் ரகுராம், சென்னை. அடுத்ததாக நாடக நடிகர் திரு மாவி முத்து. அடுத்ததாக நாடக ஆசிரியர் திரு டி ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகர் திரு கே ரமேஷ் என்கின்ற அப்பா ரமேஷ். அடுத்ததாக நாடக நடிகர் திரு டி சீனிவாசன் என்கின்ற மேனேஜர் சீனா. அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திரு மதுரை ரா முரளிதரன் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி மாயா சியாம் சுந்தர் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய ஆசிரியர் திருமதி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திருமதி தூமு ஸ்ரீதேவி அவர்கள். அடுத்ததாக தெருக்கூத்து திரு ஆறுமுகம் அவர்கள். அடுத்ததாக வில்லிசை திருமதி எஸ்.பி. முத்துலட்சுமி அவர்கள். அடுத்ததாக பம்பை கலைஞர் திரு மு மஞ்சுநாதன் அவர்கள். அடுத்ததாக தோல்பாவை கூத்து திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள். அடுத்ததாக நையாண்டி மேல நாதஸ்வரம் திரு கே எம் கணேசன் அவர்கள். அடுத்ததாக வள்ளி கும்மி ஒயிலாட்டம் திரு மா பத்திரப்பன் அவர்கள். அடுத்ததாக தெம்மாங்கு பாடகர் திரு கா தங்கவேலு அவர்கள். அடுத்ததாக விகடம் திரு பா சந்திரமோகன் அவர்கள். அடுத்ததாக மரக்கால் ஆட்டம் திரு ஆர் மோகன் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு கே எஸ் கிருஷ்ணப்பா அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகர் திரு பி எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக இசை நாடக நடிகை திருமதி எம்பி ஜோதி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகர் திரு ராமராஜன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு லியாகத் அலிகான் அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் திரு யோகி பாபு அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகை திருமதி தேவதர்ஷினி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் திரு தினா அவர்கள். அடுத்ததாக
திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் திரு காமகோடியன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு ஆர் ரகுநாத ரெட்டி அவர்கள். அடுத்ததாக பின்னணி பாடகர் திரு ஆனந்த் அவர்கள். அடுத்ததாக பின்னணி பாடகி திருமதி சுஜாதா அவர்கள். அடுத்ததாக தபேலா கலைஞர் திரு வி எஸ் பிரசாந்த் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி திரு எஸ் தானு அவர்கள். அடுத்ததாக திரைப்பட எடிட்டர் திரு ஆண்டனி அவர்கள். அடுத்ததாக திரைப்பட உடை அலங்காரம் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு தளபதி தினேஷ் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடன இயக்குனர் திரு சிவசங்கர் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு சிங்காரவேலு அவர்கள். அடுத்ததாக இயக்குனர் திரு மனோஜ்குமார் அவர்கள். அடுத்ததாக ஒப்பனை கலைஞர் திரு சண்முகம் அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகர் திரு நந்தகுமார் அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகை திருமதி சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள். அடுத்ததாக பன்னாட்டு கலை பரப்புனர் திரு கே என் ராமசாமி, பாரதிய வித்யா பவன். அடுத்ததாக பன்னாட்டு கலை பரப்புனர் திரு மா முரளி அவர்களின் சார்பாக திருமதி கல்யாணி முரளி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2020ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகளை தற்பொழுது வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலாவதாக சமய சொற்பொழிவாளர் திரு திருச்சி கே கல்யாணராமன் அவர்கள். அடுத்ததாக கதாசிரியர் திரு தாமரை செந்தூர் பாண்டி அவர்கள். அடுத்ததாக நூல் ஆசிரியர் கவிஞர் பணப்பாக்கம் கே சுகுமார் அவர்கள். அடுத்ததாக பட்டிமன்றம் முனைவர் அரசு பரமேஸ்வரன் அவர்கள். அடுத்ததாக எழுத்தாளர் திரு எம் எஸ் பெருமாள் அவர்கள். அடுத்ததாக கடம் முனைவர் எஸ் கார்த்திக் அவர்கள். அடுத்ததாக ஹார்மோனியம் திரு வி ஜான்மோகன் அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் தஞ்சாவூர் திரு முருக பூபதி அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் திரு சாய்ராம் சுந்தரம் அவர்கள்.
நாதஸ்வரம் வடுவூர் திரு SNR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்ததாக தவில் திருப்பனந்தல் திரு S மாரிமுத்து அவர்கள். அடுத்ததாக கீபோர்ட் திரு MS மார்டின் அவர்கள். அடுத்ததாக தேவாரம் திரு ப சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள். அடுத்ததாக குரல் இசை திருமதி ரஞ்சனி என்ற திருமதி காயத்ரி அவர்கள். அடுத்ததாக சாக்ஸோபோன் திரு AG அடுத்ததாக திரு AG கோவிந்தராசு அவர்கள். அடுத்ததாக குரல் இசை குமாரி SB உஷா அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் திரு TR சுந்தரேசன் அவர்கள். அடுத்ததாக வீணை திருமதி நிர்மலா ராஜசேகர் அவர்கள் சார்பாக தந்தை திரு V ஜானகிராமன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக வீணை திருமதி ஜெயலட்சுமி சேகர் அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகை திருமதி மங்களம் நடராஜன் அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகர் திரு ஜ பழனி அவர்கள். அடுத்ததாக நாடக நடிகர் திரு பூவை மணி அவர்கள். அடுத்ததாக பரதநாட்டிய கலைஞர் திரு A ஜனார்தனன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகை செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். அடுத்ததாக நகைச்சுவை நடிகை திருமதி மதுமிதா அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் திரு T இமான் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட பாடலாசிரியர் திரு காதல் மதி அவர்கள். அடுத்ததாக ஷனாய் கலைஞர்கள் பண்டிட் S பாலேஷ் மற்றும் திரு கிருஷ்ண பாலேஷ் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் முனைவர் ஐசரி கணேஷ் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட வசனகர்த்தா திரு V பிரபாகர் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடன இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்கள். அடுத்ததாக குணச்சித்திர நடிகை திருமதி சங்கீதா அவர்கள்.
அடுத்ததாக திரைப்பட பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட புகைப்பட கலைஞர் திரு சிற்றரசு அவர்கள். அடுத்ததாக திரைப்பட ஒப்பனை கலைஞர் திரு ஏ சபரிகிரீசன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அடுத்ததாக திரைப்பட நடிகர் இயக்குனர் திரு SV ரவி மரியா அவர்கள். அடுத்ததாக சின்னத்திரை நடிகை திருமதி நித்யா அவர்கள். அடுத்ததாக பண்பாட்டு கலை பரப்புனர் திரு Y பிரபு ஸ்ரீ கிருஷ்ணகான சபா. அடுத்ததாக கலை பண்பாட்டு பரப்புனர் திரு J பாலசுப்ரமணியன் JP கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அவர்கள். அடுத்ததாக மிருதங்கம் JP ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.